ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய மறுமலர்ச்சி. இந்த பாடத்தை பற்றி நம்ம கூட டிஸ்கஷன் பண்றதுக்காக வேண்டி நம்ம ஸ்டூடெண்ட் வந்து திவ்யா வந்து வந்திருக்கிறாங்க. இதுல நிறைய பேரை நம்ம வந்து பார்க்க போறோம். ராஜாராம் மோகன் ராய், திபேந்திரநாத் தாகூர், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், கே சீசன். இவங்க வந்து அந்த இயக்கத்துக்கு எப்படி பக்கபலமா வந்து இருந்தாங்க, இவங்க கொண்டு வந்த ரிஃபார்ம்ஸ், இதை பத்தி எல்லாமே நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட வந்து ஒரு அவுட்லைன் வந்து கேட்கலாம். ஹாய், குட் மார்னிங். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அவுட்லைன் வந்து எங்களுக்கு 19ஆம் நூற்றாண்டுல வந்து எப்படி ஒரு சமூக சமயம் வந்து மறுமலர்ச்சி அடைஞ்சு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து இந்தியாவில் வந்து ஏற்படுத்திச்சுங்கிறத ஒரு ஃபர்ஸ்ட் அவுட்லைனா வந்து 19th செஞ்சுரியில வந்து நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவில வந்து இதுதான் பிரச்சனை அப்படின்னு டிஃபைன் பண்ண முடியாது. இந்தியாவோட ஒவ்வொரு பகுதியிலுமே ஒவ்வொரு விதமான பிரச்சனை வந்து சமூக பிரச்சனை வந்து தலை தூங்கி நின்றுட்டு இருந்துச்சு. ஒரு இடத்துல கேஸ்ட் ரீதியான நிறைய சமூக பிரச்சனைகள், இந்த பிற்படுத்த மக்கள், இந்த ஜாதி இனத்தவர் வந்து இந்த கோயிலுக்குள்ள போகக்கூடாது, ரோட்ல வந்து நடமாடக்கூடாது, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம டிப்ரெஸ் கிளாஸ்ல இருக்கிற விமன்ஸா இருக்கட்டும், ஆனா நார்மலா எல்லா கேஸ்ட்ல இருக்கிற உமன்ஸா இருக்கட்டும் அவங்களோட உரிமைகளுமே நிறைய இடத்துல பறிக்கப்பட்டுருந்துச்சு. ஸோ இது எல்லாமே எதனால இருந்திருக்கும் அப்படின்னா, ஏஷியன் டைம்ல வந்து இந்தியாவில இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருந்தது கிடையாது. ஆனா அதுக்கடுத்து வந்த மன்னர்களோட அடிப்படையிலயோ இந்த மாதிரி நிறைய சீர்திருத்தங்கள் இல்லாம ஒரு ஐடியா இல்லாம அவங்க நிறைய விஷயம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனா சில மன்னர்கள், இப்போ அக்பர் ஆகட்டும், குப்தல இருக்க ஒரு சில மன்னர் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி மன்னர்களுமே இந்த சீர்திருத்தம் வந்து கரெக்டா இருக்கணும், செகுலரா இருக்கணும், எல்லா மதமும் சமமானது, பெண்களுக்கு எல்லா உரிமையும் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க வந்து சொன்னாலுமே அது வந்து அவங்கள தாண்டி அடுத்த மன்னர்களுக்கு வந்து போயிருக்காது. அவரோட ஆட்சிக்குள்ளேயே தான் அது இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அது பெருசா இது இன்னை வரைக்குமே ஃபாலோவே வந்திருக்காது. ஸோ இது வந்து ஒரு சட்டமா கொண்டு வந்து இதை வந்து ஒரு ரீஃபார்ம் அப்புறம் ஒரு ரெவலேவா மாத்தி இதுல வந்து அவங்க முக்கிய பங்கு எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து 19th செஞ்சுரியில வந்து ரெண்டு விதமா வந்து பார்க்கலாம். ஒன்று வந்து சமூக சீர்திருத்தம் மாதிரி பார்க்கலாம். ஸோ சமூகத்துல நடந்த எல்லா விதமான அநீதிகளையுமே சீர்திருத்தம் பண்ணி அதை வந்து ஒரு ஆக்ட் மாதிரி கொண்டு வந்து அதை வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சதி, அப்புறம் சைல்ட் மேரேஜ், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். ரிவைவலிங் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா எல்லா சமயத்திலையுமே அவங்க அதோட கோட்பாடு வந்து ஒரு சமூக நீதியை பத்தி சொல்லியிருக்கும். அவங்க வந்து அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒரு சில மக்கள் வந்து அவங்களோட தேவைக்காக சமயம் சார்ந்த நிறைய கருத்துக்களை மாத்தி அதை திரிச்சு அதை சார்ந்து நிறைய மூட நம்பிக்கைகளை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ உண்மையான வேதங்கள் என்ன சொல்லியிருக்கு, உண்மையான மதத்துல என்ன சொல்லியிருக்குன்னு ஒரு மதத்தை மறுமலர்ச்சி மாதிரி ரிவைவலிங் மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு விதமான விஷயமே கொண்டு போயிருப்பாங்க. அதுதான் சமூக சமய சீர்திருத்தம் சொல்றோம். ஓகே, இந்த ரிஃபார்ம்ஸுக்கும் ரிவைவலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓகே சார். இப்போ ரிஃபார்ம் அப்படிங்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது, அந்த விஷயம் முற்றிலும் தவறான ஒரு விஷயம். அதை வந்து நம்ம அடுத்து வர மக்களுக்கோ இல்லைன்னா அடுத்து நடக்கிற விஷயத்துக்கோ வந்து ரிஃபார்ம் பண்ணும். அந்த மொத்த சிஸ்டத்தையும் நம்ம மாத்தி அமைக்கிற ரிஃபார்ம். எக்ஸாம்பிளுக்கு சதியை வந்து முற்காலத்துல இப்படி இருந்துச்சு, நீங்க வந்து இதை வந்து இப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. சதிங்கிற முறையே தவறான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து நம்ம அபாலிஷன் பண்ணும், அதை வந்து தடுக்கணும்னு சொல்றது வந்து ரிஃபார்ம். ரிவைவலிங் அப்படிங்கிறது மறுமலர்ச்சி. அதாவது எக்ஸாம்பிளுக்கு வேத காலத்துல இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு உமனுக்கு எல்லா விதமான எம்பவர்மெண்ட்டும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது வந்து ரிவைலிங். ஸோ அதை வந்து மறுபடியும் கொண்டு வர்றது. பிற்காலத்துல அது வந்து கண்டிப்பா மாற்றம் அடைஞ்சிருக்கு, மற்றவங்களோட தேவைக்காக மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு. ஸோ அதை மறுபடியும் புதுசா பழைய காலத்துல சொன்னதை வந்து புதுசா கொண்டு வர்றது மறுமலர்ச்சி. ஓகே, வெரி குட். இப்போ இதுக்கு அடுத்து வந்து இதுல நிறைய தலைவர்கள் வந்து உள்ள வருவாங்க. ராஜாராம் மோகன் ராய், அதுக்கு அடுத்து வந்து திபேந்திரநாத் தாகூர், கே சீசன், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், இவங்க எல்லாருமே வந்து வருவாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ராஜாராம் மோகன் ராயை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுங்க. ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தான் இந்திய சீர்திருத்த இயக்கத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 19th செஞ்சுரியில அவர் தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி சீர்திருத்தத்துல வந்து முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதே அவர் தான். ஸோ வந்து அவர் வந்து பெங்கால்ல வந்து பிறக்குறாங்க. ஸோ அப்போ வந்து பெங்கால்ல வந்து அதிகமா பரவி இருந்தது வந்து சதி. அங்க வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து எம்பவர்மெண்டே இல்லாம தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து அவருக்கு எப்போ அதிகமா பாதிப்பு அடைஞ்சாரு, எப்போ வந்து அதிகமா பாதிச்சாரு அப்படின்னா, அவரோட வைஃப் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட ஆட்டோமேட்டிக்கா அவங்க அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் அங்க உள்ள சமுதாய மக்கள் வந்து அவங்க அண்ணிய வந்து 17 வயசு தான். ஸோ அவங்கள வந்து சதியில வந்து அதிகமா ஃபோர்ஸ் பண்ணி இன்வால்வ் பண்ண வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து அவர் கண்கூடா பார்த்து அதுல இருந்து அதிகமான எஃபெக்ட்
கனெக்ட் ஆகி இதுதான் சரி அப்படின்னு அந்த அந்த மக்கள் வந்து அவ்வளவு நம்பி ஸ்ட்ராங்கா பண்ணிட்டு இருந்தாங்க. குறிப்பா சொல்ல போனோம்னா அந்த சதி நடக்கிற அந்த இடத்துல வந்து அவங்க கோஷமிடுறதா இருக்கட்டும், மகாசதி மகாசதி அப்படின்னு கோஷமிடுறதா இருக்கட்டும், கிரேட் வைஃப் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பேசுறதா இருக்கட்டும், சதியில ஒரு பொண்ணு வந்து கணவன் இழந்துட்டு சதி உடன்கட்டை ஏறினாதான் அது வந்து நல்லது, அந்த பொண்ணு வந்து ஒரு சிறந்த மனைவி அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை அடிப்படை ஒரு அடிமட்ட நம்பிக்கை வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேதங்களை வந்து அதிகமா கற்று ஆரம்பிச்சாரு. ஏன்னா இவர் வந்து ஒரு ஒரு பிராமின் குடும்பத்துல பிறக்குறாங்க. ஸோ இவங்க வந்து வேதம் படிச்சு வேதத்துல உண்மையாவே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு இவர் நிறைய விஷயம் கத்துக்கிறாரு. இது மட்டும் இல்லாம மற்ற பிற சமயத்திலயுமே என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கிடணும், அதை பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்காக பிற மொழிகள் அரபிக்கு, அப்புறம் சான்ஸ்கிரிட், பாலி போன்ற நிறைய மொழிகள் படிச்சு அங்க உள்ள சமயம் சார்ந்த கருத்துக்களுமே இவர் கொண்டு வராரு. ஸோ இவரு மொத்தமா எல்லா கருத்தையும் ஒன்றிணைஞ்சு பிரம்ம சமாஜத்தை வந்து உருவாக்குறாரு. ஸோ பிரம்ம சமாஜ் வந்து 1828 வந்து ஸ்டார்ட் பண்றாரு. இவர் வந்து சொல்ற எல்லா விதமான கோட்பாடுகளுமே வெஸ்டர்னை ஃபாலோ பண்ணி இருக்கு. அதாவது வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து இப்படி இருக்கு, பொண்ணுங்களுக்கு வந்து எம்பவர்மெண்ட் கொடுக்குறாங்க, அவங்க வந்து ஒரு பொண்ணை வந்து மதிக்கிறாங்க, அங்க வந்து உடன்கட்டை ஏறும் பழக்கம் கிடையாது, சைல்ட் மேரேஜ்ங்கிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் அவர் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து சார்ந்து இருக்காரு. ஸோ இதை சார்ந்து நல்லா படிச்ச யங்ஸ்டர்ஸ் வந்து இதை இருந்து பிரம்மோஸ் அப்படின்னு இவங்களோட மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. இவங்க வந்து ஒரு இயக்கமா கொண்டு வந்து இதை சார்ந்து நிறைய சீர்திருத்தம் வந்து இந்தியால பெங்கால் சைட்ல வந்து அதிகமா பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம அப்போ இந்தியா ஜெனரல் கவர்னரா இருந்த லார்ட் வில்லியம் பெண்டிங் அவர்கிட்ட வந்து அதிகமா பெட்டிஷன் எழுப்பி சதியை அபாலிஷன் பண்றதுக்காக நிறைய தடவை பெட்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது காரணமா 1829 வந்து சதி அபாலிஷன் ஆக்ட் வந்து கொண்டு வரப்படுது. ஸோ ஒரு ஆக்டா கொண்டு வந்தனால அது இன்னை வரைக்குமே அந்த சதி ஃபாலோ பண்ற விஷயம் வந்து இல்லாம இருந்திருக்கு. ஓகே, இதுக்கு அடுத்து இந்த இயக்கத்தை வந்து கொண்டு போனவங்க வந்து யாரு, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ராஜாராம் மோகன் ராய் வந்து இறந்ததுக்கு அப்புறம் அந்த பிரம்ம சமாஜ தலைமை தாங்கி இருக்கிறவங்க வந்து தேபேந்திரநாத் தாகூர். ஸோ அவங்க வந்து இவருமே ஒரு இறைவன் சார்ந்த ஒரு நல்ல கோட்பாடை தான் வச்சிருந்திருக்காரு. ஆக மொத்தம் பிரம்ம சமாஜ்ல இருக்க மெம்பர்ஸோட கோட்பாடு வந்து எப்படிதான் இருந்திருக்கு அப்படின்னா, இறைவன் அப்படிங்கிறது வந்து ஒன்றுதான், எல்லா சமயத்திலும் சொல்லப்பட்டிருக்க இறைவன் வந்து ஒன்றுதான், இறைவன் எல்லாருக்குமே சமமானவர், எல்லா உயிருக்குமே சமமானவர், அதுல வந்து ஜாதி மத பேதம் இல்ல, ஆண் பெண் வேதம் இல்ல, அந்த மாதிரி விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க இவங்க. இது மட்டும் இல்லாம இறைவன் வந்து எல்லாத்துக்குமானவர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு கோயில் கூட இவங்க பிரம்ம சமாஜ்ல இருந்து ஒண்ணு நிறுவிருக்காங்க கல்கத்தாவில. ஸோ இது எல்லா கேஸ்ட் மெம்பர்ஸுமே உள்ள போகலாம், யாருனாலும் உள்ள போகலாம், சமத்துவமா இருக்கணும், செக்யூலா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இவங்க பொறுத்த வரைக்குமே சிலை வழிபாடை வந்து முற்றிலும் புறக்கணிச்சிருப்பாங்க. சிலை வழிபாடு மேல நம்பிக்கையே இருந்திருக்காது. ஸோ இவங்க வழிபட்ட அந்த கோயில வழிபட்ட சாமிக்கு எந்த குறிப்பிட்ட பெயரும் கிடையாது, அங்க ஒரு சிலையும் கிடையாது, போட்டோவும் கிடையாது. ஒரு சமத்துவமான ஒரு விஷயத்த வந்து இவங்க தேபேந்திரநாத்துமே தலைமை தாங்கி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு கேசவ சந்திர சென் வந்து வராங்க. ஸோ அவங்க வந்து ஒரு யங்ஸ்டரா இருக்கும் பட்சத்துல அவங்களும் இதை விட இன்னும் புரட்சிகரமான நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வராங்க. ஸோ அப்போ தேபேந்திரநாத்துக்குமே கேசவ சந்திரருக்குமே ஒரு கருத்து வேறுபாடால பிரம்ம சமாஜ் வந்து இரண்டா பிரியுது. ஸோ கேசவ சந்திர அவங்க கீழே இருக்கிற வந்து சாதாரண பிரம்ம சமாஜ் அப்படின்னு பெயர் பெற்று இருக்குது. இவங்க தேபேந்திரநாத்துக்கு கீழே இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே ஆதி பிரம்ம சமாஜ் அப்படின்னு ரெண்டா பிரிஞ்சு அதுவுமே சமூக சீர்திருத்தம் பண்ணிட்டே வராங்க. அதுக்கான நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி கேசவ சந்திர சென் ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்களுக்கும் இவங்களுக்குமே நிறைய சண்டைகள் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா இவங்க வந்து என்னதான் எழுச்சிமிக்க கருத்துக்கள் சொன்னாலுமே அது வந்து ஃபாலோ அந்த அளவுக்கு பண்ணல. அவங்களோட கேசவ சந்திர சென்னோட 14 வயசு சின்ன குழந்தையவே அவங்க வந்து திருமணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க, சைல்ட் மேரேஜ்ல வந்து ஈடுபட்டிருப்பாங்க. ஸோ அதனாலேயே இவங்க ஃபாலோவர்ஸ் வந்து இவங்ககிட்ட இருந்து போய் மறுபடியும் இந்த பிரம்ம சமாஜ் வந்து ரெண்டா பிளந்து மறுபடியும் ஒரு சப்டிவிஷன்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கும். ஓகே, பொதுவாக இந்த சோசியல் லைஃப்ல விமனோட ஸ்டேட்டஸ் வந்து அதுல தெளிவா இருந்துச்சு, அதுல ரிஃபார்ம்ஸ் நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க. கல்வியில முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி எதுவும் தலைவர்கள் வந்து வந்திருக்காங்களா, அவங்கள பத்தி குறிப்பிட்டு சொல்லலாமா? கல்வியில வந்து நம்ம முக்கியத்துவம் வந்து அதிகமா கொடுத்தது வந்து ஜோதிபாய் பூலேயும் அவங்களோட மனைவியான சாவித்திரி பூலேயும் அதிகமா கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆனா இவங்க தான் அதிகமா கொடுத்திருந்தாலுமே எல்லாருமே கல்வி சார்ந்த இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்குமே இல்லைன்னா ஒரு பொண்ணு வந்து இந்த சமுத்திரத்தின் நிலையை இருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து கல்வி இல்லாம தான் ஒரு முக்கிய காரணமா பார்த்திருக்காங்க. ஒருத்தவங்க வந்து சமயத்துல என்ன சொல்லியிருக்குன்னே தெரியாம சமயம்னா அப்படி சொல்லுது, நீங்க அதை கேட்டுதான் ஆகணும்னு சொல்லல,
கல்வி அறிவு இல்லாதனாலதான் அதை ஃபாலோ பண்ற கட்டாயத்துல இருக்கிறாங்க. இப்ப கூட அந்த வழக்கம் நம்மகிட்ட இருக்கு. ஏதாவது நீங்க பண்ணல அப்படின்னா கண்டிப்பா நீ பண்ணு, சாமி வந்து கண்ணை குத்திரும் அப்படிலாம் சொல்றாங்க. ஒரு விஷயத்த மத்தவங்களுக்கு திணிக்கிறதுக்கு சமயம் ஒரு டூல்ஸா யூஸ் பண்ணி அதை சார்ந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ ஒரு கல்வி அறிவு இருந்தா ஒரு பகுத்தாய்வு தன்மை வந்து இருக்கும். எது சரி, எது தப்பு, என்ன சொல்லியிருக்கு, என்ன சொல்லப்பட்டிருக்கு, எல்லா விஷயமே தெளிவா புரியும். சோ அதனால கல்விதான் மெயினா வேணும். அதை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்தவங்க வந்து ஜோதிபாய் புலே, அவங்களோட வைஃப் வந்து சாவித்ரிபாய் புலே. சோ இவங்க வந்து பெண் கல்விக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து நிறைய ஸ்கூல்ஸை வந்து எழுப்புறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி பிற்பட்ட மக்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு டீச்சர்ஸே கிடையாது. சோ சாவித்ரிபாய் புலேயே ஒரு டீச்சர் ட்ரைனிங் எடுத்துட்டு அவங்களே சொல்ல வராங்க. சோ ஆனா இது இந்த சமூகத்தால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கு. சோ அவங்களுக்குமே நிறைய ஃபோர்ஸ், நீங்க வந்து சொல்லிக் கொடுக்க கூடாது அப்படின்னு நிறைய அவமானங்களை சந்திச்சு அதையும் மீறி ஸ்டார்டிங்ல ஒரு 9 பெண்மணிகளை கொண்டு ஆரம்பிச்ச ஸ்கூல் இப்ப பெரிய அளவுல வளர்ந்து இதுவே ஒரு கல்விக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா 19th செஞ்சுரியில் நான் பாக்குறேன். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இவங்களோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு? அவங்களை பத்தி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பொறுத்த வரைக்கும் பிரம்ம சமாஜம் வந்து பெங்கால்ல வந்து ஒரு அதிகமா எவால்வ் ஆகி அவங்களோட வெஸ்டர்ன் கருத்துக்கள் வந்து அதிகமா வந்துட்டு இருந்திருக்கும். வெஸ்டர்ன்ல இப்படிதான் சொல்லியிருக்கு. ஆனா அவங்க வந்து அதே சமயம் இறை நம்பிக்கையும் விடல. இறைவன் எல்லாருக்கும் சமமானார் அப்படிங்கிற கோட்பாடு தான் வச்சிருந்தாங்க. ஆனா அதிகமா வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸை வந்து ஃபாலோ பண்ணி இருந்தாங்க. ஆனா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் வந்து அவரோட கோட்பாடை வந்து சொல்றாரு. என்னன்னா நமக்கு சொல்லப்பட்டிருக்க வேதங்கள், நமக்கு சொல்லப்பட்டிருக்க சமயம் எல்லாமே தவறானது கிடையாது. நீங்க வந்து வெஸ்டர்ன்ல தான் சரியான சொல்லியிருக்காங்க, நம்மகிட்ட அப்படி இல்லை, நம்மளோட சமயம் சார்ந்த விஷயம் வந்து இந்த தவறான எக்ஸாம்பிள்ஸ் அப்படி கிடையாதுன்னு சொல்லி ஸ்ட்ராங்கா நின்னவர் தான் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். சோ இவரு வேதங்களை தெளிவா படிச்சு, வேதம் வந்து எந்த காரணத்திலயுமே இந்த மாதிரி சதியை பிராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்கோம், இல்லைன்னா விடோ மேரேஜ்க்கு அனுமதி கிடையாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க சொல்லல அப்படின்னு ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான முயற்சி வந்து இவர் எடுத்துருக்காரு. இதனாலதான் வேதம் சார்ந்த ஒரு நம்பிக்கையே ஃபர்ஸ்ட் வருது. வேதம் சார்ந்த நம்பிக்கை இவங்ககிட்ட இருந்து வருது. பொதுவாக இந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பீரியட்ல வந்து பெண்களுக்கான மறுமணம் சட்டமாக கொண்டு வரப்பட்டதா, அது எப்படி இருந்துச்சு? ஆமா சார். சோ இவங்கதான் விதவை ரீமேரேஜ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து ஒரு ஆக்டா கொண்டு வந்து இது வந்து தவறான விஷயம் கிடையாது, இது வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து பெட்டிஷன் மாதிரி கொடுத்து சோ இவங்களுமே கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் சமுதாயத்தில இருந்து விதவை மறுமணம் பண்றது தவறாக பார்க்கப்பட்டால் சமுதாயம் அதுக்கு சம்மதிக்கல அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டெப்பா வந்து இது இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒத்துக்காதவங்களுக்கு வந்து இது வந்து ஆக்டாவே இருக்கு. அப்ப அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு ஃபோர்ஸ் வந்து இருக்கு, கவர்மெண்ட் ஃபோர்ஸ் இருக்கனால அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இது வந்து ஒரு பெரிய சீர்திருத்தமா இவரோட டைம்ல வந்து இருந்திருக்கு. சோ இது மட்டும் இல்லாம அவர் வந்து இந்த தண்டனை சட்டத்துல வந்து குழந்தை திருமணம் வந்து 10 வயசுக்கு கீழே வந்து பண்ணக்கூடாது, 10 வயசுக்கு கீழே வந்து ஒரு குழந்தை திருமணம் பண்ணா அது வந்து ஒரு தண்டனைக்குரிய விஷயம் அப்படின்னு இவர் டைம்ல வந்து வலியுறுத்தி கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, விடோ ரீமேரேஜ் ஆக்ட் கொண்டு வரப்பட்டிருக்கு. சரி, ஓகே. இதுக்கு அடுத்து வந்து பிரார்த்தனை சமாஜம் வந்து வந்திருக்கும். இந்த பிரார்த்தனை சமாஜத்தோட எழுச்சி எப்படி இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. ஓகே சார். பிரார்த்தனை சமாஜமே பிரம்ம சமாஜ் மாதிரி ஒரு பெரிய தாக்கத்தை வந்து சமுதாயத்துல வந்து ஏற்படுத்துச்சு. கிட்டத்தட்ட இது வந்து யாரோட உருவாக்கப்படுது அப்படின்னா ஆத்மராம் பாண்டுரங்க வந்து உருவாக்குறாங்க. சோ இது மூலமா இந்த கேஸ்ட் டைனிங் சொல்லுவாங்க, அதாவது சமபந்தி விருந்து அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க. எல்லா மதத்துல இருக்கவங்களுமே சமமானவர், எல்லாத்துக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் வேணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை முன்னிறுத்தி சமபந்தி விருந்து மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்திருப்பாங்க. சோ இது மட்டும் இல்லாம இந்த சமாஜ் மூலமா இந்த கேஸ்ட் மேரேஜுமே அதிகமான விஷயத்த வந்து ப்ரமோட் பண்ணியிருப்பாங்க. சோ ஒரு டிப்ரெஸ்ட் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து ரொம்ப அவங்கள வந்து உயர்த்தணும் அப்படிங்கறதுக்காக இந்த சமாஜ் வந்து அதிக போராடும். பிரம்ம சமாஜம் வந்து கல்கத்தாவை மையப்படுத்தி அங்க உள்ள சோசியல் இஷ்யூஸ் எல்லாம் சரி பண்ற மாதிரி இருக்கும். சோ பிரார்த்தனா சமாஜ் வந்து மகாராஷ்டிரால வந்து ஒரு முன்னிலைப்படுத்தி அங்க உள்ள விஷயம் வந்து அதிகமா கேஸ்ட் சிஸ்டம் வந்து இருந்திருக்கும், கேஸ்ட் டிப்ரெஸ்ட் மக்கள் வந்து அதிகமா இருந்திருப்பாங்க. சோ அவங்கள சரி பண்றதுக்கு பிரார்த்தனா சமாஜ் வந்து மகாராஷ்டிரால இருந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு அடுத்து ஆரிய சமாஜம் வந்து அதை பத்தி சொல்லுங்க. சோ ஆரிய சமாஜம் வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதியால உருவாக்கப்படுது. சோ இவரோட கோட்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்னா வேதங்கள் பத்தின ஒரு சிறந்த ஒரு அறிவு வந்து பகுத்தறிவு வந்து இவர் வந்து வச்சிருக்காங்க. சோ இவர் வந்து சின்ன வயசுலயே அவருக்கு நடக்க வேண்டிய இருந்த சைல்டு மேரேஜ் வந்து தடுத்து அவர் வந்து ஒரு சன்னியாசியா அவரோட காலத்தை வந்து கொண்டு போயிருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாம வேதம் சார்ந்தும் நல்ல ஒரு நாலேஜ் வந்து அவர் கெயின் பண்ணி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படி ஹிந்து சமயத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, எது சரி
சொசைட்டி சமுதாயத்தில் நடக்கிற எல்லா விதமான சோஷியல் இஷ்யூஸுமே இவங்க வந்து சரி பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம அவங்க வந்து சுத்தி மூவ்மெண்ட் அப்படின்னு ஒரு இயக்கத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது மூலமா இந்து சமயத்துல இந்த மாதிரி தவறுகள் நடக்கு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு நினைச்சு இந்து சமயத்துல இருந்து மாறி வேற சமயத்துக்கு போயிருப்பாங்க. சோ அவங்க எல்லாத்தையுமே மறுபடியும் ரிவைவல் பண்ணி மறுபடியும் இந்து சமயம் இப்ப இந்த மாதிரி கோட்பாடுகளை கொண்டது, இந்த கருத்துக்களை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்து சமயத்துல ஒரு மறுமலர்ச்சி மாதிரி கொண்டு வந்து சுத்தி மூமெண்ட் மூலமா மறுபடியும் இந்து சமயத்துல வந்து அவங்க வந்து மாறப்பட்ட மக்களை வந்து மறுபடியும் வந்து சேர்த்துக்கிட்டாங்க. இது வந்து சுத்தி மூமெண்ட் வந்து ஒரு முக்கிய பங்கா இருக்கு ஆரிய சமாஜம் பொறுத்த வரைக்கும். இது மட்டும் இல்லாம அவங்க வந்து அவரோட கோட்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்னா கோ பேக் டு வேதாஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வேதங்கள்ல சொல்லப்படாத நன்மைகள் இல்லை, ஸோ அது சார்ந்து நம்ம இருக்கணும். நம்ம வந்து இப்போ அதை வந்து திரிஞ்சு நிறைய மாற்றம் பெற்றிருக்கு, ஆனா இது வந்து உண்மை கிடையாது அப்படின்னு நிறைய வலியுறுத்தி இருப்பாங்க. ஸோ சுதேசி கான்செப்டை வந்து ஃபர்ஸ்ட் இவர் தான் கொண்டு வராரு. இந்தியா இந்தியர்களுக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது என்னன்னா அவர் வந்து இந்த சமூகம் சார்ந்த பிரச்சனையை தாண்டி அவர் வந்து சுதந்திரம் பத்தியுமே நிறைய யோசிச்சிருப்பாரு. ஸ்வராஜ் கான்செப்ட் இந்தியா வந்து இந்தியர்களுக்கு மட்டுமே அப்படிங்கிற நிறைய விஷயத்தையுமே அவர் வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஓகே, இன்னொரு கேள்வி வந்து நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். பொதுவா பிரார்த்தனை சமாஜம்னு ஒண்ணு உருவாகுது, ஆரிய சமாஜம்னு ஒண்ணு உருவாகுது, பிரம்ம சமாஜம்னு ஒண்ணு உருவாகிட்டு இருக்குன்னா ஏன் எல்லாரும் ஒரே சமாஜத்தின் கீழ் வர முடியல? இவங்களுக்கு இடையில வந்து நிறைய கோட்பாடுகள்ல பிரிவுகள் வந்து எது இருந்துச்சா? இவங்களுக்குள்ளேயே ஒரு கொள்கை முரண்பாடு வந்து இருந்துச்சா? இது எப்படி பார்க்கப்பட்டிருக்கு? இவங்க அவங்களோட ஏற்றுக்காங்களா? இவங்க எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ சமாஜம் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துலயுமே அந்தந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி வந்தது. கண்டிப்பா இவங்க எல்லாத்துக்குமே ஒரு லிங்க் வந்து கண்டிப்பா கிடையாது. ஏன்னா பிரம்ம சமாஜம் இருக்கட்டும், அவங்க வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரை வந்து அதிகமா நினைச்சு நம்ம ஆனா எல்லாருமே வேதம் படிச்சிருக்காங்க, எல்லா சமயத்துல உள்ளதும் படிச்சிருக்காங்க. இருந்தாலுமே வெஸ்டர்ன் நல்லா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அதை ஃபாலோ பண்ணி வந்திருக்கும். ஆனா அவங்க வந்து இறைவனோட கோட்பாடு வந்து மொத்தமா டிஃபர் ஆயிருக்கும். உருவ வழிபாடு இருந்திருக்காது. அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து ரிலிஜன் சார்ந்து நிறைய ரிஃபார்ம்ஸ் இருந்திருக்கும். அதே மாதிரி சேமா ஆரிய சமாஜம் வந்து இருக்காது. வேதங்கள்ல நல்ல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு, நீங்க வந்து வெஸ்டர்னை தூக்கி சொல்ல தேவையில்லை, இது நம்மகிட்டே நல்ல விதமான கருத்துக்கள் இருக்கு, அதை வந்து நம்ம மறுமலர்ச்சி பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிற கருத்து வந்து இவங்க சொல்லியிருப்பாங்க. எல்லா சமாஜத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும், ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தரோட கோட்பாடு இருக்கும். ஆனா இவங்க வந்து எந்த இடத்துல ஒற்றுமை ஆகுறாங்கன்னா மக்களோட நலன் சார்ந்து வரையில எல்லாருமே ஒற்றுமையாகி அவங்க வந்து நல்ல விஷயங்கள் மக்களுக்காக, டிப்ரெஸ் பண்ண பீப்புள்ஸ்க்காக ஒரு பெண் உரிமை மறுக்கப்படுது அப்படின்னா அவங்க அந்த இடத்துல ஒன்னா சேர்ந்து நல்ல நல்ல திட்டங்கள் பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, எந்த சமாஜமும் எந்த சமாஜத்துக்கும் எதிரானதா இல்லை, செயல்படுது. சரி, ஓகே. ராமகிருஷ்ணா மிஷனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே சார். ராமகிருஷ்ணா மிஷன் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு முக்கிய கருவா இருந்தது வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சா. ஸோ இவர் வந்து தட்சிணேஸ்வரம் ஊர்ல வந்து ஒரு காளி கோயில் பூசாரியா தான் இருக்காங்க. ஸோ சிறு வயதுல இருந்தே இவருக்கு வந்து யோகம் சார்ந்த கல்வி இல்லாட்டாலுமே ஆனா அவர் வந்து சமயம் சார்ந்த விஷயத்துல வந்து நல்லா தேர்ச்சி பெற்றவரா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு நிறைய ஞானம் வந்து கிடைச்சிருக்கு. இந்து சமயத்துல வந்து இந்த மாதிரியான கோட்பாடுகள் தான் இருக்கு, வேதங்கள் வந்து இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு சமயம் சார்ந்த ஒரு ஆழமான கருத்து வந்து இவர் வந்து வச்சிருந்தாரு. சோ இவரோட கருத்துக்களை பரப்புறதுக்கு தான் இந்த ராமகிருஷ்ணா மிஷன் வந்து கொண்டு வந்திருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தா. சோ சுவாமி விவேகானந்தா வந்து இவங்களோட குருவா ஏத்துக்கிட்டு இவர் வந்து இவரோட ஐடியாலஜிஸ் எல்லாமே வேதம் சார்ந்த கருத்துக்கள், இவரோட கருத்துக்கள், இறைவன் யாரு, முக்கியமா இவர் வந்து ஒரு 4 விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஞான யோகம், ராஜயோகம், கல்வி யோகம். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 யோகத்தை சொல்லியிருப்பாங்க. அதாவது கல்வி மூலமா இறைவன் அடையிறது, ஞானம் மூலமா இறைவன் அடையிறது, தானம் பண்ற மூலமா இறைவன் அடையிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு 4 விஷயங்களை சொல்லி இதுதான் மோட்சத்துக்கான வழி, நீங்க இது தாண்டி நிறைய விஷயம் வந்து சமூகத்துல வந்து தவறான விஷயத்துல இருந்து பரப்புறீங்க, அந்த மாதிரி ஒரு மேஜரான ஒரு விஷயத்துல இருந்து கொண்டு வந்திருப்பாங்க. விவேகானந்தரோட ரோல் வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா அவர் வந்து ஒரு இளைஞர்களுக்கு புரட்சி விதமான ஒரு கருத்துக்களை வந்து நிறைய வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு சமயம் சார்ந்த ஒரு தவறான புரிதலை வந்து அறவே ஒழிச்சு அதுல வந்து ஒரு மறுமலர்ச்சி மாதிரி இவங்க கொண்டு வந்திருக்கிற ஒரு மெயின் ஸ்டெப்ஸ் இவங்க வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது மட்டும் இல்லாம சிக்காகோ பிளேஸ் ரிலிஜியன் மாநாடு தானே, சமய மாநாடு, காங்கிரஸா, உலக சமய மாநாடு,
ஸோ விவேகானந்தர் வந்து உலக சமய மாநாடு சிக்காகோல நடந்திருக்கும் யுஎஸ்ஏல. ஸோ அதுலயுமே அவர் கலந்துக்கிட்டு அவரோட உரையை வந்து சிறப்பா சொல்லியிருப்பாரு. அது வந்து இன்றளவு கூட ஒரு புகழ்பெற்றதான் இருக்கு. ஸோ அவரு ஸ்டார்ட் பண்ணதே எப்படி பண்ணியிருப்பாரு, ஒரு 23வது ஆளா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் அவருக்குள்ள தயக்கம் இருந்தாலும் அவர் வந்து மறுபடியும் முன்னிருந்து சொல்லியிருப்பாங்க. அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். என் அருமை ஆங்கில சகோதரிகளே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு பெண்ணை வந்து ஃபர்ஸ்ட் முக்கியப்படுத்தி சகோதரர்களே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களோட ஸ்பீச் வந்து ரொம்ப முக்கியமானது சார். ஓகே, சூப்பர். விவேகானந்தர் வந்து உங்களுக்கு சரி, வேற எதுவும் கேட்கணும்? வேற என்ன டாபிக் இருக்கு? கடைசியில் அந்த கேள்வி. தியோசாபிக்கல் சொசைட்டி, அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. ஓகே, தியோசாபிக்கல் சொசைட்டி வந்து யூஎஸ்ஏல வந்து பிளாவஸ்கி அப்புறம் ஆல்காட் இவங்க இருவரால வந்து உருவாக்கப்படுது. ஸோ இதோட மெயினான கருத்து என்னன்னா, இறைவனை பத்தின ஒரு புரிதல், இறைவனை பத்தின ஒரு நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கிடணும். நம்ம அதை தெரிஞ்சுக்கிடாமலேயே அதை சார்ந்து வர சோசியல் இஷ்யூஸை வந்து நம்ம ஏத்துக்கிட முடியாதுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்த ஒரு விஷயம் தான் இதுவா இருக்கு. ஸோ இது வந்து பிற்காலத்துல வந்து அடையார், சென்னையில இருக்கிற அடையாறுல வந்து தலைமை கொண்டு வந்து இங்கே வந்து பரப்ப ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்ததுனால இவங்க வந்து அதிகமான இந்து சமயம் வந்து கத்துக்கிடணும், வேதாசிரியர்கள் கத்துக்கிடணும், மெயினா பகவத்கீதா வேதாஸ் எல்லாம் கத்துக்கிறதுக்கு இவங்க அதிகமான முயற்சி எடுத்திருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம புத்திசமோட ஒரு ரிவைவலிங்காவே இவங்க டைம் வந்து இருந்திருக்கு. புத்த மதத்துல சொல்லியிருக்க கோட்பாடுகளும் இருக்கட்டும், அந்த ஒரு ஒரு சுயம் சார்ந்த ஒரு ஒழுக்கமா இருக்கட்டும், இவங்க டைம்ல வந்து அது வந்து மறுபடியும் மறுமலர்ச்சி பெற்று வருது. ஸோ இந்தியாவுக்குள்ள தியோசாபிக்கல் மூவ்மெண்ட் வந்து வரதுக்கு முக்கிய காரணமா இருந்தது வந்து அன்னி பெசன்ட் அவர்கள். ஸோ அவங்க இந்தியாவோட பங்கு வந்து இந்தியாவில ஃப்ரீடம்கான பங்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. குறிப்பா ஹோம் ரூல் லீக் வந்து சொல்லலாம். ஹோம் ரூல் லீக் வந்து இவருக்கு அடுத்து அன்னி பெசன்ட்க்கு அடுத்து திலகரா இருக்கட்டும், கோபால் அவர் எல்லாருமே இருக்கட்டும், இதை மெயினா எடுத்துட்டு போவது காரணம் இவங்க தான். இது மட்டும் இல்லாம அவங்களோட கொள்கையா இருக்கட்டும், எமது பாரதம் அமர பாரதம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்தியர்களோட நன்மைக்கு வந்து இவங்க நிறைய விஷயம் வந்து அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து அதிகமா பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம காமன்வீல், நியூ இந்தியா அப்படிங்கிற போன்ற மேகசின்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ்மே அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்தியாவில் வந்து ஆன்டி காஸ்ட் மூவ்மெண்ட் வந்து இருந்துச்சுன்னா அதை பத்தி டீட்டெயில். ஓகே சார், ஆன்டி காஸ்ட் மூவ்மெண்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜோதிபாய் புலேயா இருக்கட்டும், சாவித்ரி புலேயா இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு மேஜர் ஸ்டெப் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ்ட் சிஸ்டம் இருக்குது, அதை வந்து உடைக்கிறதுக்கு ஒரு எஜுகேஷன் தான் மெயினா இருக்கணும் அப்படின்ட்டு அதை சார்ந்தவங்க வந்து நிறைய கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இவங்களை தாண்டி கேரளால வந்து அதிகமான கேஸ்ட் ரீதியான நிறைய இஷ்யூஸ் வந்து இருந்துச்சு. இந்த திருவாங்கூர் சமஸ்தானத்துல வந்து இருக்கிறவங்க வந்து ஒரு ஹையஸ்ட் ஜாதியாகவும், கீழே வந்து ரொம்ப பிற்படுத்த மக்களுக்கு வந்து அதிகமான அநீதிகள் வந்து இழக்கப்பட்டிருந்துச்சு. பெண்கள் வந்து வரி அதிகமா கட்டணும், அவங்க வந்து ரோட்ல நடக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய சோசியல் இஷ்யூஸ் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதை வந்து சரி பண்ற மாதிரி திருவாந்திரபுரத்துல வந்து ஒரு இயக்கம் மாதிரி கொண்டு வராங்க. ஸோ அது யார் கொண்டு வராங்க அப்படின்னா ஸ்ரீ நாராயண குரு அவங்க வந்து கொண்டு வராங்க. ஸோ இவங்க வந்து ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன சங்கம் வந்து கொண்டு வராங்க. ஸோ இது மூலமா அனைவருக்கும் ஒரு பொதுவான ஒரு டெம்பிள் வந்து கட்டுறாங்க. அந்த டெம்பிள் வந்து எல்லாருக்குமே, ஏன்னா பிற்பட்ட மக்களுக்கு வந்து கோயிலுக்குள்ள புகுறதுக்கான ஒரு உரிமை வந்து இல்லாம இருந்துச்சு. ஸோ இது மூலமா ஒரு கோயிலை நிர்மாணிச்சு அதுக்கு வந்து எல்லாத்துக்குமே அது வந்து சமமானது அப்படிங்கிற கோட்பாடு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க சங்கம் சார்ந்த நிறைய நல்ல பணிகள் வந்து மக்களுக்கு வந்து செஞ்சிருப்பாங்க. சோ இவரை இன்ஸ்பயர் ஆகி வந்தவங்க தான் ஐயங்காளியுமே இவரை இன்ஸ்பயர் பண்ணி இவரோட கோட்பாடுக்கு ஏத்த மாதிரி டிப்ரெஸ்டு மக்களுக்கு நிறைய நல்ல செயல்கள் வந்து செஞ்சு இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க. இவருமே நிறைய இவருமே அவரோட ஏர்லி லைஃப்ல வந்து நிறைய டிப்ரெஸ்ட் வந்து ஃபீல் பண்ணியிருப்பார். ஸோ இவருமே அடுத்த எழுச்சியில வந்து அவரோட கோட்பாடு சம்பந்தமா இவருமே நிறைய ரிஃபார்ம்ஸ் வந்து கேரளால வந்து அதிகம் பண்ணிருப்பாங்க. இஸ்லாமியர்களோட இயக்கம் எப்படி இங்க வந்துச்சு அப்படிங்கறத சொல்லுங்க.
இந்த சோஷியல் இஷ்யூஸ் வந்து ஒரு சமயம் சார்ந்து மட்டுமே கண்டிப்பா இல்லை. இப்போ வந்து இஸ்லாமிய மதத்திலயுமே நிறைய இஷ்யூஸ் வந்து இருந்துச்சு. ஆனா அவங்க வந்து மேஜர் இஷ்யூவா பார்க்கப்பட்ட என்ன விஷயமா இருந்திருக்கு அப்படின்னா, பிரிட்டிஷ் ஆட்சிக்கு அப்புறம் வந்து முஸ்லீமோட ஒரு ஸ்டேட்டஸ் வந்து ஒரு பறிக்கப்பட்டிருந்துச்சு. ஏன்னா அது அவங்களுக்கு முன்னாடி வந்து முகல்ஸா இருக்கட்டும், சுல்தான்ஸா இருக்கட்டும், முஸ்லீமோட ஆட்சி வந்து அதிகமா இருந்திருக்கு. அவங்க வந்து ஒரு நல்ல நிலைமையில இந்தியால இருந்திருக்காங்க. ஆனா பிரிட்டிஷ்க்கு அடுத்து அவங்களோட நிலைமை வந்து சரியில்லை. அவங்களோட முஸ்லீம்ஸ் வந்து மதம் மாறுதா இருக்கட்டும், இன்னும் நிறைய இஷ்யூஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவர் சார் சையத் அகமது கான் வந்து என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, வெஸ்டர்ன்ல இருக்கிற கல்ச்சர்ஸ் வந்து நமக்கு தேவையில்லை, அது நினைச்சு நம்ம பயந்துட்டு இருக்கோம். ஆனா வெஸ்டர்ன் சார்ந்த கல்வி வந்து நம்ம கத்துக்கிட்டாதான் அடுத்து நம்ம நல்ல நிலைமைக்கு போக முடியும், ஒரு கவர்மெண்ட்ல ஒரு நல்ல போஸ்டிங் வாங்க முடியும், நம்ம வந்து நல்ல மறுபடியும் நம்மளோட ஸ்டேட்டஸ் வந்து உயர்த்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடுல அவர் வந்து வெஸ்டர்ன்ல இருக்க சயின்ஸ் சார்ந்த விஷயம் படிப்புகளை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது மூலமா இங்கிலீஷ்ல இருக்கிற சயின்ஸ்ல சொல்லப்பட்டிருக்க எல்லா கருத்துக்களையுமே இவங்க வந்து உருதுல மொழிபெயர்த்து எல்லா மக்களும் படிக்கணும் அப்படிங்கிற விஷயம் கொண்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஆங்கிலோ இஸ்லாமிக் காலேஜுமே இவங்க வந்து உருவாக்கியிருப்பாங்க. இது வந்து இவங்களோட பங்கா இருந்திருக்கு. இவங்க இது மூலமா அலிகரா மூமெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அலிகரா மூமெண்ட் மூலமா முஸ்லிம்ஸ் வந்து வெஸ்டர்ன்ல சொல்லப்பட்டிருக்க சயின்ஸ் அந்த எஜுகேஷன்ஸ் வந்து அதிகமா படிக்கணும், அந்த மாதிரியான விஷயம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா இதுக்கு எதிரா இதுக்கு ஆப்போசிட்டா வந்ததுதான் தியோபந்த் மூமெண்ட் வந்து வந்திருக்கும். ஸோ முஸ்லிம்ஸ் வந்து எதுக்கு வெஸ்டர்ன்ல இருக்க விஷயத்த வந்து படிக்கணும், நம்ம விஷயமே நல்லா தான் இருக்கு. ஸோ முஸ்லீமோட ஒரு ரிவீலிங் மூமெண்டா இந்த தியோபந்த் மூமெண்ட் வந்து இயக்கம் வந்து இருந்திருக்கும். முஸ்லீம்ல சொல்லப்பட்டிருக்க எல்லா விதமான விஷயத்தையுமே மக்கள் இன்னும் படிக்கணும் அப்படிங்கிறக்க அதுக்கான யூனிவர்சிட்டிஸ் ஸ்கூல்ஸ் எல்லாமே நிர்மாணம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி அதையுமே நல்லா கொண்டு போயிருப்பாங்க இவங்க பொறுத்தவரைக்கும். ஓகே, பார்சிஸோட மூவ்மெண்ட் அண்ட் சீக்கியர்களோட மூவ்மெண்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. பார்சி மூமெண்ட் பொறுத்த வரைக்குமே பார்சி அதுக்கு மெயினா யார் நின்றுருக்காங்க அப்படின்னா ஃபர்துஜி நவ்ரோஜி அப்படிங்கிறவங்க இருந்திருக்காங்க. ஸோ பார்சி இனம் அப்படிங்கிறது வந்து ஒரு மெர்ஜென்ட் வம்சம் சார்ந்த ஒரு விஷயமா இருந்திருக்கு. ஸோ அவங்களுமே சமுதாயத்துக்கு வந்து ஒரு நிறைய நல்ல கருத்துக்கள் கொண்டு வந்திருக்காங்க. சைல்டு மேரேஜ் அந்த மாதிரி நிறைய விஷயத்த சோஷியல் இஷ்யூஸ் எல்லாமே அவங்க தடுத்திருப்பாங்க. இது வந்து அவங்களோட ஒரு முக்கிய பங்கா இருக்கு. ஸோ சீக் சார்ந்த ரீஃபார்ம்ஸ் ரிவைவலிங் வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, அது வந்து 2 வகையா இருக்கு. ராம்தாரிஸ் நிரந்தாரிஸ் இருக்கும். ஸோ நிரந்தாரிஸ் பொறுத்த வரைக்குமே அது யாரு அந்த மூமெண்ட் வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா பாபா தயாள்தாஸ். ஸோ இவங்களோட கோட்பாடுகள் வந்து எப்படி இருக்கும்னா, சீக்கிய மத சமயத்திலயுமே நிறைய விஷயங்கள் வந்து மாறுபட்டு இருக்கும். ஸோ அவங்க வந்து காலம் அடைய அடைய அவங்களுமே அவங்க சமயம் சார்ந்த ஒரு ஃபாலோ வந்து சமயம் சார்ந்த கரெக்டான விஷயம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதை சரி பண்ற விதமா இவங்க வந்து வலியுறுத்திருப்பாங்க இந்த மூமெண்ட் மூலமா. லிக்கர் கன்சம்ஷன் இருக்கக்கூடாது, மீட் சாப்பிடக்கூடாது, ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. நாம்தாரிஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சீக்கியர்கள் வந்து தன் அடையாளமாக ஒரு 5 பொருட்களை வந்து தன்னோட வச்சுக்கிடணும், அதுல வந்து ஸ்குவாட் மட்டும் இருக்கக்கூடாது, அதுக்கு பதிலா லத்தி வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து ரீஃபார்ம் பண்ணி மறுமலர்ச்சி பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. இதுதான் இவங்களோட மெயினா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல வந்து சமூக சீர்திருத்தங்கள் எதுவாவது இருந்துச்சுன்னா அதை பத்தி சொல்லலாம். அதுல யார் தலைவர்கள் இருந்தாலும் அவங்க பத்தி சொல்லுங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்குமே மேஜரா ஒரு 2 பேர் சொல்லலாம். ஆனா அதை தாண்டியுமே நிறைய பேர் இருந்திருக்காங்க. முதல்ல வந்து ராமலிங்க அடிகள் வந்து ஒரு மெயினான ஒரு விஷயம் சொல்லலாம். ஸோ இவர் வந்து இவர் டைம்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு தமிழ்நாட்டுல வந்து ஒரு அதிகமான பஞ்சம் நடக்குது. ஏன்னா பிரிட்டிஷ் ஆட்சியில வந்து வேர்ல்டு வார்க்கா இருக்கட்டும், வேற போர்களா இருக்கட்டும், இந்தியால இருந்து அதிகப்படியான தானியங்கள் சாப்பாடுகளை வந்து இங்க இருந்து எடுத்துட்டு போய் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய கொள்ளை அடிச்சிருக்காங்க நம்ம உணவை. ஸோ அதனால தமிழ்நாட்டுல வந்து அதிகமான பஞ்சம் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இதை சரி பண்றதுக்காக ராமலிங்க அடிகள் வந்து அன்னைக்கு ஏற்றி வைத்த தீபம் இன்னை வரைக்குமே இருந்துட்டு இருக்கு. மக்களுக்கு டிப்ரெஸ்டான பீப்புளுக்கு, உணவு இல்லாதவங்களுக்கு ஒரு இலவச உணவு கொண்டு வர்றதுக்கான ஒரு விஷயத்த வந்து உருவாக்கியிருப்பாங்க. இவர் இது மட்டும் இல்லாம நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. ஜீவகாருண்யம் அப்படிங்கிற இவரோட கோட்பாடுல ஒன்னா இருக்கு. ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது வந்து எல்லா பிற உயிர்களுக்குமே ஒரு சம மதிப்பு கொடுத்து அதையுமே மதிக்கிறது. உயிர் வாழறதுக்கான உரிமை வந்து எல்லாத்துக்குமே இருக்கு. மனுஷங்களா இருந்தா என்ன, ஒரு சின்ன பூச்சியா இருந்தா என்ன, அந்த மாதிரி கோட்பாடு சார்ந்தவர் தான் இவரு. ஸோ அவரோட வாசகம் வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, வாடிய பயிர்களை கண்ட போதெல்லாம் வாடினேன். மனுஷங்க மட்டும் இல்லாம ஒரு பயிர் வாடினா கூட அவரால் தாங்கிட முடியாதுங்கிற மாதிரிதான் சொல்லியிருப்பாரு. ஸோ இவர் தான் திருவருப்பாவை வந்து ஏற்றிருப்பாரு. இவர் வந்து ஒரு நல்ல சமய கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பாரு. இது வந்து இவரோட பங்கா தமிழ்நாட்டுல வந்து இருந்திருக்கு.
இந்த விஷயம் சார்ந்து இல்லாம இன்னுமே அதிக சீர்திருத்தங்கள் வந்து இவங்க இயக்கம் வந்து பண்ணியிருக்கும். இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல வந்து ஒரு மேஜரான சீர்திருத்தம் வந்து யாரால ஏற்படுது அப்படின்னா அயோத்திதாசர் வந்து சொல்லலாம். ஸோ அயோத்திதாசர் வந்து ஒரு சிறந்த எழுத்தாளரா இருக்காங்க. ஒரு சித்த மருத்துவத்தில் கைத்தேர்ந்தவரா இருக்காங்க. ஸோ இதுவரைக்கும் நடந்த எல்லா சமாஜுக்கும் இவருக்கும் ஒரு வித்தியாசம் வந்து நான் பாக்குறேன். ஏன்னா இவங்க எல்லாருமே அவங்களோட கருத்தை ஒரு சமாஜமா, ஒரு சபையா, ஒரு ஒரு குரூப்பா ஆர்கனைஸ் பண்ணி பண்றாங்க. ஆனா இவர் தான் ஒரு அரசியலா நிக்கணும், ஒரு அரசியல் சார்ந்த ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும்னு ஃபர்ஸ்ட் இவர் வந்திருப்பாரு. ஸோ அந்த முன்னேற்பாடு காரணமாக இவர் வந்து திராவிட கழகம் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. இது மட்டும் இல்லாம இவரோட கருத்துக்களா இருக்கட்டும், இவரோட எல்லா விஷயத்தையுமே திராவிட பத்திரிகை வந்து ஒரு நிறைய விஷயத்த வந்து கொண்டு வராரு. ஒரு பைசா தமிழன் அது எல்லாமே இவராலதான் கொண்டு வரப்படுது. மேகசின்ஸுமே திராவிட பாண்டியன் அப்படிங்கிற மேகசின்ஸுமே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த மூலம் இது காரணமாக அவங்க வந்து அவங்களோட தமிழ்நாட்டுல இருக்கிற நிறைய தவறுகளை வந்து அவர் இது மூலமா சரி பண்ண கொண்டு வந்திருப்பாரு. ஓகே. இது வரைக்கும் நிறைய தலைவர்களை பத்தி சொல்லியிருந்தீங்க, சமூக சீர்திருத்தத்துல உள்ள தலைவர்களை பத்தி சொன்னீங்க. இதுல ஏதேனும் 2 தலைவர்கள் உங்களுக்கு பிடிச்ச தலைவர்களை பத்தி சொல்லுங்க. அப்படி பிடிச்சிருந்ததுன்னா அது ஏன்னு மட்டும் சொல்லுங்க. காரணம் வந்து என்னவா இருக்கும்னு சொல்லுங்க. ஸோ எனக்கு வந்து இது வரைக்கும் நான் பார்த்து எல்லாருமே சிறந்தவர்கள் தான். எல்லாருமே ஒரு பெரிய விஷயம் வந்து சொசைட்டிக்கு பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் வந்து இப்போ இருந்துச்சுன்னா நம்ம இப்போ சொசைட்டி எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்க முடியாது. ஆனா எனக்கு ஈஸியா கனெக்ட் ஆகுறது வந்து விவேகானந்தர் கூட வந்து நான் ஒரு ஈஸியா கனெக்ட் ஆகிருப்பேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு போட்டித் தேர்வுல வந்து இருக்கிறோம். அதனாலே அவங்களோட வாசகங்கள் வந்து ஒரு எழுச்சி மிக்க வாசகங்களாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ரொம்ப க்ளோஸ் இருக்கிறது எது அப்படின்னா பயம்தான் மரணம், அது ஒரு உள்ள இருக்கிற நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் இருந்திருக்கும். ஸோ அதை வந்து நான் நல்லா பிலீவ் பண்றேன். பயத்தை உடைச்சி நம்ம ஃபர்ஸ்ட் வெளியே வரணும் அப்படிங்கிற கருத்து வந்து அவர் மூலமா எடுத்து ஒரு இன்ஸ்பிரேஷனா நான் வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாம சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஸோ நம்மகிட்ட பெஸ்டா இருக்கு. நம்ம சமயத்துல வந்து எல்லா விஷயமே சரியா சொல்லப்பட்டிருக்கு. அதை நீங்க கத்துக்கோங்க. இது வந்து ஒரு கல்வி அறிவு இருந்து அதை பகுத்தாய்வு பண்ணி எது சரி எது தப்புன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம சமயம் சார் நல்ல விஷயம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம மேஜரா எனக்கு இன்னும் யார் ரொம்ப பிடிக்கும், இதை விட எல்லாத்தையும் யாரை பிடிக்கும் அப்படின்னா சரஸ்வதி சாவித்திரிபாய் வந்து அதிகமா பிடிக்கும். பெண் கல்விக்கு வந்து அதிக பங்காற்றிருப்பாங்க. இவங்களாலதான் நிறைய பேர் வந்து படிச்சிருப்பாங்க. அந்த காலத்துல ஒரு புரட்சி பெண்மணியா இருந்திருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாத்துலயுமே உமன்ஸ் வந்து அந்த அளவுக்கு யாரும் புரட்சிகரமா இல்லை. ஆனா அவங்க அந்த 19th செஞ்சுரியிலே வந்திருக்காங்க. அவங்களுமே எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு சார். ஓகே, வெரி குட். சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ண வெரி குட்.